வணக்கம் சார். இப்போ கோழிலாம் நிறைய வச்சிருப்பீங்களாட்டுது சார். என்ன ரக கோழி வச்சிருக்கிறீங்க? எத்தனை கோழி வச்சிருக்கிறீங்க? வணக்கங்க. ஆமாங்க. நாங்க இப்ப வச்சது வந்து பார்த்தீங்கன்னா, பெருவெடை கோழி தாங்க வச்சிருக்கோம். எல்லாமே பெருவடைங்களா? ஆமாமாங்க. சரிங்க. எத்தனை கோழி உங்க வீட்டு இருக்குதுங்க இப்ப? எங்ககிட்ட ஒரு இப்போ 120 கோழி இருக்குங்க. ஆ. ஒவ்வொரு சேவல் ஒரு 15 சேவல் இருக்குங்க. 15 சேவல் இருக்கு, 120 கோழி இருக்குங்க. 120 கோழி இருக்குதுங்க. சரிங்க சார். இப்போ நீங்க என்ன பர்பஸ்க்காக கோழி வளர்த்துறீங்க? என்ன என்ன காரணத்துக்காக? கறிக்கு விற்பனை செய்றீங்களா? இல்ல என்ன அதுக்காக வளர்த்துறீங்க நீங்க கோழி? இது வந்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கறிக்கும் விற்பனை பண்றோம். அப்புறம் நாங்க தாய் கோழியிலேருந்து நம்ம முட்டை எடுத்து வச்சு சிக்ஸா மாத்தி நாங்க வேணுங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் குடுத்துட்டு இருக்கேங்க. அதாவதுங்க கோழி குஞ்சுகள் உற்பத்தி பண்றீங்க. ஆமாங்க. சரி, சரிங்க. இப்போ கோழி குஞ்சு விற்பனையெல்லாம் எப்படி இருக்குதுங்க? நீங்க எவ்வளவு நாள் குஞ்சு குடுக்குறீங்க? கோழி குஞ்சு விற்பனை பண்ண நல்லாதாங்க இருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பியூர் நாட்டுக்கோழி பெருவடையா கொடுத்துட்டு இருக்கனால அதுக்கு வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. இப்போ 120 கோழி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்ன ரகம் சார் இது எல்லாமே? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெருவடை தாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெருவடை கோழி தாங்க இருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணை அமைச்சு வளர்க்கறது இல்லைங்க. எல்லாமே மேய்ச்சல் முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்கேங்க. சரி, எல்லாமே ஓப்பன்ல விட்டுருக்கீங்க? ஆமாங்க. சரிங்க. இப்போ விவசாயிகள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய இடத்துல வாங்கிட்டு வரதெல்லாம் கொத்திக்குது, வால் எல்லாம் போயிருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க, விவசாயிங்க சொல்றாங்க. அப்புறம் இது அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? உங்க வீட்டு இதெல்லாம் எப்படி நல்ல ரகம் அப்படிங்கிறீங்களா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த கொத்திக்குது வால் இல்ல வால் பிடிக்குது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பண்ணையில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வராங்க வந்து பாத்தீங்களா அந்த அசில் கிராஸ்ன்னு சொல்லிட்டு. சரிங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குஞ்சு கொத்தி வாழெல்லாம் கொஞ்சம் பிடிக்குங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் நாட்டுக்கோழில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இருக்காது. சரிங்க. இப்போ அந்த பியூர் நாட்டுக்கோழி அப்படிங்கிறத விவசாயி எப்படி தெரிஞ்சுக்கலாங்க? நீங்க பியூர் நாட்டுக்கோழி நீங்க கோழி பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாங்க. கால் வந்து காலு அதனோட வால் நீங்க அந்த கோழியோட நீங்க அசைவை பார்த்தாவே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல கொஞ்சம் அனுபவம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கோழி பார்த்தாவே அது நாட்டுக்கோழி பியூர் நாட்டுக்கோழி இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. சார், இப்போ பாத்தீங்கன்னா அந்த பெருவடை கோழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோங்க? விவசாயி எப்படி தெரிஞ்சுக்கலாங்க? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ நீங்க கோழி பெருவடை கோழி அப்படின்னா கோழியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா சேவல்லாம் ஒரு 4 கிலோ அளவுக்கு பெருசாகும். விடைன்னா ஒரு 2 to 3 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசாகும். சரிங்க. பெருவடை கோழியா அப்படின்னா நீங்க அந்த பியூர் நாட்டுக்கோழி நீங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். அதனோட பொங்கு வந்து பாத்தீங்கன்னா மரம் இருக்காது. நீங்க தொட்டீங்கன்னாவே அதோட பொங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைஸா தான் இருக்கும். நீங்க அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க பண்ணையில வந்து எல்லா கோழியும் ஒரு பக்கமா நிறுத்த முடியலீங்களா? எல்லாமே போர் சந்தெல்லாம் அங்கேயும் எல்லாம் ஓடிட்டு இருக்கு வெளியே நேச்சுரல் முறையில வளர்றதுனால. ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கொட்டகை அமைச்சுல எதுவுமே மாத்துறது இல்ல. இது மாங்காடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கரா இருக்கு. அந்த 2.5 ஏக்கரா ஃபுல்லாவே ஃபென்சிங் போட்டு விட்டு அதுல அதை அப்படியே நேச்சுரல் முறையில தான் வளர்க்குறோம். நம்ம கூண்டுல அடைச்சி வச்சு அது மாதிரி எதுவுமே பண்றது இல்லைங்க. சரிங்க. இப்போ வந்து இப்ப சிக்ஸ் எல்லாம் வந்து இப்ப எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் சிக்ஸ் கொடுக்குறீங்க? இப்ப சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் 1 day சிக்ஸ் கேக்குறாங்க, ஒரு சில பேர் 1 week சிக்ஸ் கேக்குறாங்க. 1 dayல இருந்து 10 day வரைக்கும் கொடுத்துட்டு இருக்குங்க. சரிங்க. இப்போ நீங்க எல்லாம் வந்து இப்போ வெளியூருக்காரெல்லாம் உங்களை கான்டாக்ட் பண்றதா போன் நம்பர் கான்டாக்ட் பண்ண எப்படிங்க வந்து அவங்களே எப்படி சப்ளை கொடுக்குறீங்க? நீங்க வெளியூர் இருக்கிற ரொம்ப நீங்க இப்ப ட்ரெயின் வசதி இருந்தது அப்படின்னு நாங்க வந்து ட்ரெயின்ல அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரிங்க. இப்ப ட்ரெயின் வசதி இல்லாதவங்களுக்கு பஸ் வசதி இருந்தா கூட பஸ்லயும் கூட அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. சரிங்க. இங்க இருந்து சேலம், நாமக்கல், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கிருஷ்ணகிரி வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சப்ளை பண்றீங்க? ஆமாங்க. சரிங்க சார். இப்போ இது வந்து பியூர் நாட்டுக்கோழி, அதாவது இப்போ உங்க வீட்டை வாங்குற கோழியெல்லாம் இப்போ வந்து வால்லாம் நல்லா வருங்களா? முக்கியமா வால் இருந்தா தான் கொஞ்சம் மார்க்கெட்ல விலை போகுது அப்படிங்கிற மாதிரி விவசாயிங்க சொல்றாங்க. இப்போ நீங்க சந்தையிலாம் பாத்தீங்கன்னா சில கோழி சந்தையில பாத்தீங்கன்னா வால் இல்லாத கோழிகள்லாம் கொண்டு வந்துட்டு விவசாயிங்க அப்படியே குட்டனா போட்டுட்டு அவங்க விற்க முடியாது தடுமாறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? விவசாயிகளை எப்படி குஞ்சு வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்றீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சிக்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடி முதல்ல அதனோட தாய்க்கோழி முதல்ல பாக்கணும். தாய்க்கோழி, சேவல் அதெல்லாம் நீங்க பாத்துட்டு தான் நீங்க சிக்ஸ் வாங்கணும். சரிங்க. அதே மாதிரி அந்த நீங்க தாய்க்கோழி நல்லா இருக்கு அப்படின்னா அந்த தாய்க்கோழில இருந்துதான் முட்டை எடுத்து வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அதுவும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்கினீங்கன்னா நீங்க அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம்.
சரி, இப்போ வந்து உங்க பண்ணைக்கே வந்து பாக்குறாங்கன்னா நீங்க மேய்ச்சல் முறையில வளர்த்துறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க கண் கூட பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. சரிங்க. இப்போ எப்படிங்க உங்க பண்ணையில வந்து குஞ்சு வேணும் அப்படின்னு சொன்னா எப்படி உடனே வந்தா கிடைக்குமா, இல்ல எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி வாங்கணுங்க? நீங்க உடனே வந்தீங்கன்னாலும் கிடைக்காது. நீங்க புக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 20 நாள் உங்களுக்கு வந்து நாங்க சிக்ஸ் வந்ததே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி நாங்க அனுப்பிச்சுட்டுருவோம். சரிங்க. இப்போ புதுசா விவசாயிகள்லாம் பாத்தீங்கன்னா புதுசா கோழி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல ட்ரைனிங் போறாங்க, கோழி குஞ்சு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ அப்படி வாங்கும்போது இப்போ உங்ககிட்ட குஞ்சு வாங்குறாங்கன்னா அவங்ககிட்ட அவங்களுக்கு எப்படி வளர்த்துறது, என்னென்னலாம் மருந்து கொடுக்கணும், அந்த மாதிரி மருந்து கொடுக்குற விஷயம்லாம் இருக்குது, தீனி கொடுக்குற விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்க எப்படி தெளிவா நீங்களே சொல்லிடுவீங்களா? ஆமாங்க. நீங்க இப்ப எங்கிட்ட 1 day old குஞ்சு வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அதுல வந்து எத்தனாவது நாள் மருந்து விடணும், எது மாதிரி மருந்து விடணும், அதுக்கு வந்து தீனி வைக்கிறதுல இருந்து எல்லாமே நோய் மேலாமையில இருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து நாங்க கிளியரா நாங்க சொல்லி கொடுத்துருவோங்க. நீங்க சொல்லிடுறீங்க. சரிங்க சார். இப்போ வந்து தற்சமயம் உங்ககிட்ட பொரிச்ச குஞ்சுகள் ஏதாவது இருக்குங்களா, பார்க்க முடியுமா? இருக்குங்க, பார்க்கலாம். சரி, வாங்க வாங்க பார்க்கலாம். சரிங்க. சரிங்க. இப்போ இங்க இருக்கிற குஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா அது பொரிச்சு எத்தனை நாள் ஆகுதுங்க? உங்களுக்கு எப்படி இது வியாபார வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க? இப்ப நீங்க பாத்துருக்கீங்க வந்து பாத்தீங்களா, இந்த குஞ்சு வந்து பறிச்சு ஒரு 5 நாள் ஆகுதுங்க. சரிங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 வாரம் கழிச்சு தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க வந்து அவங்களுக்கு 1 வீக் ப்ரூடிங் போட்டு நாங்க கொடுத்துருவோங்க. ப்ரூடிங் போட முடியாதவங்க உங்களுடைய போட சொல்லி கொடுத்துறாங்க? ஆமாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே 1 day குஞ்சு வாங்கிட்டு போயிட்டு அவங்களே ப்ரூடிங் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரூடிங் போட முடியாதவங்களுக்கு நாங்க ஒரு 10 நாள் ப்ரூடிங் போட்டு நாங்க சப்ளை பண்றாங்க. ப்ரூடிங் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் மருந்து விட்டே நாங்க சப்ளை பண்ணிக்கிறோம். அதாவது கண்ணில் விடுற சொட்டு மருந்து நீங்க அந்த 7வது நாள் அதை விட்டு கொடுத்துறீங்க? ஆமாங்க. 7 நாள் ப்ரூடிங் போட்டு நான் 7வது நாள் அந்த கண்ணில் விடுற எஃப்என் மருந்து விட்டு நாங்க கொடுத்துருவோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நாங்க குஞ்சு வாங்கிட்டு போறதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த இழப்பும் இருக்காது. சரிங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் விரும்புறாங்க. அவங்களுக்காக நாங்க அது மாதிரி பண்ணி கொடுத்துறோம். நம்ம விவசாயிகள்லாம் பாத்தீங்கன்னா ப்ரூடிங் போட தெரியல இல்லைங்களா? ஆமாங்க. ப்ரூடிங் போட தெரியாம குஞ்சுகள்லாம் வந்து இறந்துருது. இப்போ வந்து நீங்களே கூட போட்டு கொடுத்துறீங்க? ஆமாங்க. சரிங்க. ப்ரூடிங்கிறது என்னங்க, அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே சொல்லுங்களேன், இது என்னன்னு. நீங்க இப்ப ப்ரூடிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம கோழி குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செயற்கையா நம்ம டெம்பரேச்சர் தரோம். செயற்கையான வெப்பம் வந்து கோழி குஞ்சுக்கு தரோம். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூடிங்னு சொல்றாங்க. நீங்க ப்ரூடிங் போடுறது வந்து பெரிய விஷயமே இல்ல. நார்மலா ஒரு 60 வருஷம் குண்டு பல்பு போட்டீங்கன்னா போதும். அது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கோழி குஞ்சுக்கு கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வாட்ஸ். நீங்க வந்து ஒரு 50 கோழி குஞ்சு விடுறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 60 வாட்ஸ் பல்ப் போட்டீங்கன்னா போதும். நீங்க அந்த கோழி குஞ்சுல இருந்து ஒரு 4 இன்ச்சு தரையில இருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கணும். அந்த பல்ப் வந்து தங்க விடுற மாதிரி போட்டீங்கன்னா போதும். அதுக்கு பேர் தான் ப்ரூடிங். இப்போ அந்த பிளேஸுங்க வந்து எவ்வளவு அகலம் வேணுங்க அந்த இது ப்ரூடிங் போடுறதுக்கு? நீங்க தடுப்பா வச்சிருக்கீங்களா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாங்க. நீங்க ப்ரூடிங் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடுப்பு தான் இருக்கணும். நீங்க தடுப்புக்குள்ள நீங்க ப்ரூடிங் போட்டீங்கன்னா தான் அதோட வெப்பம் வந்து வெளில போகாது இருக்கும். நீங்க ஃபுல்லா ஓபன் ஸ்பேஸ் நீங்க பல்ப் எரிய விட்டீங்கன்னா அந்த வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுக்கு போகாது. அதனால நீங்க பார்ட்டிஷன் பண்ணி நீங்க ஒரு 50 குஞ்சு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 சதுரடியாவது இருக்கணும். நீங்க அது மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி நீங்க வந்து ப்ரூடிங் போட்டுக்கணும். பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியா குஞ்செல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஆமாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா, அதாவது 50 குஞ்சு நம்மளா விடும்போது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். இப்ப வெப்பம் தேவைன்னா லைட் கிட்ட குஞ்சு போய்க்கும், வெப்பம் தேவையில்ல தூரம் போற மாதிரி இருக்கணும். ஆமாங்க. அந்த மாதிரி இருந்ததுனாதான் வந்து குஞ்சு சாவாம இருக்குங்க. வேற வகையில் இறப்புகள் ஏற்படுறதுக்கு என்ன காரணங்க? நீங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இருந்தா இருக்கும். நீங்க தண்ணி வந்து ஃபுல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சிடணும். நீங்க வந்து நீங்க ஒரு கோழி குஞ்சு நீங்க 1 டே கோழி குஞ்சு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா குறைஞ்சது நீங்க ஒரு 10 நாளைக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி தான் வைக்கணும். அது மாதிரி வச்சீங்கன்னாவே நீங்க இந்த கோழி குஞ்சுக்கு வர இன்ஃபெக்ஷன் ஒரு 95% நீங்க வந்து தடுத்துடலாம். இப்ப இளங்குஞ்சுல வந்து புதுசா தொழில் ஆரம்பிக்கிற ஃபார்மருக்குலாம் இளங்குஞ்சில வந்து செத்துருச்சுன்னா அவங்களுக்கு பெரிய இழப்பாயிருங்க. ஆமாங்க. அதுக்கெல்லாம் வந்து சில முறைகளை கையாளணும் இல்லைங்களா? ஆமாங்க.
அதெல்லாம் நீங்க வந்து ஃபார்மருக்கு நீங்க வாங்கிட்டு போகும்போது சொல்லிடுவீங்களா? ஆமாங்க. நம்ம அந்த கோழி குஞ்சு விடுற இடம் வந்து நல்ல சுத்தமான இடமா இருக்கணும். நீங்க அந்த தண்ணி வந்து நீங்க டெய்லி மாத்தணும். அந்த தண்ணி நம்ம அந்த தண்ணி வைக்கிற டப்பாருக்கு வந்து பாத்தீங்களா, அது டெய்லியும் சுத்தமா வாஷ் பண்ணிட்டு அந்த டப்பால வந்து நீங்க காய வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு 95% இறப்பு நீங்க வந்து தடுத்துடலாம். சரிங்க. இப்ப வந்து இந்த உங்களுக்கு விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குதுங்க? உங்களை வந்து கான்டாக்ட் பண்றதுன்னா எப்படி பண்றது? விவசாயிகள் பண்ணலாம். நீங்க கான்டாக்ட் பண்ணது அப்படின்னா நீங்க என்னோட நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தர சொல்லிடுறேன். நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணதுல இருந்து எப்ப வந்து சிப்ஸ் வருதுன்னு நான் வந்து அப்ப உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். நன்றி நண்பரே. நீங்க வந்து இவ்வளவு நேரமா வந்து பெருவிடை கோழி குஞ்சுகள் விற்பனையை பத்தி, அதாவது நீங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கறத பத்தி விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம்.